மூளை அனியூரிசம் வெடித்த 9 மாத குழந்தைக்கு அறுவை சிகிச்சை ஹானா ஜோசப் மருத்துவர்கள் செய்து சாதனை படைத்துள்ளனர். மதுரை ஹானா ஜோசப் மருத்துவர்கள் மூளை அனியூரிசம் கட்டி வெடித்திருந்த கை குழந்தைக்கு மிக சிக்கலான நியூரோ எண்டோவாஸ்குலர் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர். தென் தமிழகத்தின் நரம்பியல் மற்றும் விபத்து சிகிச்சைக்கு பலராலும் பரிந்துரைக்கப்படும் முன்னணி மருத்துவமனையான ஹானா ஜோசப் மருத்துவமனையின் மருத்துவர்கள் 9 மாதமே ஆன கை குழந்தைக்கு மூளை அனியூரிசம் கட்டி வெடித்திருப்பதை ஆஞ்சியோகிராம் மூலம் கண்டறிந்து அக்குழந்தைக்கு மிக சிக்கலான உயிர்காக்கும் நியூரோ எண்டோவாஸ்குலர் அறுவை சிகிச்சையை பலூன் அசிஸ்டட் காயில் மூலம் வெற்றிகரமாக செய்து சாதனை புரிந்துள்ளனர். இது மதுரையில் செய்யப்பட்ட மிக அரிதான சிகிச்சைகளில் ஒன்று. மேலும் உலகளவில் மிக சில மருத்துவமனைகளில் மட்டுமே இத்தகைய அறுவை சிகிச்சைகள் கை குழந்தைகளுக்கு செய்யப்படுகிறது. மேலும் இந்த அறுவை சிகிச்சை மூளை அனியூரிசம் வெடிப்பு ஏற்பட்ட கை குழந்தைக்கு மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான சிகிச்சை மிக அரியது, புதுமையான அணுகுமுறை, வெற்றிகரமான முடிவுகள் என்பது நம் இந்திய நாட்டின் வலிமையை உலகிற்கு உணர்த்துவதோடு எதிர்காலத்தில் இதுபோன்ற சிக்கலான அறுவை சிகிச்சையை எதிர்கொள்ளும் நோயாளிகளுக்கு நம்பிக்கையை தரும் என ஹானா ஜோசப் மருத்துவமனையின் சேர்மன் மற்றும் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் அருண்குமார் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறினார். மருத்துவர் விநாயகமணி உடனிருந்தார். இந்நிகழ்வினை தலைமை சந்தை மேலாளர் சேகர் ஏற்பாடு செய்திருந்தார். மதுரை ஹானா ஜோசப் ஹாஸ்பிட்டலில் 1.5 மாதத்துக்கு முன்னால் ஒரு கை குழந்தை 9 மாதம் ஆண் குழந்தை மூளை இரத்த கசிவின் காரணமாக கோமா ஸ்டேஜில் கை கால் செயலிலிருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டாப்புல. அவருக்கு வந்து வென்டிலேட்டர் உதவியுடன் தான் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி வந்தாங்க. அந்த கசிவை பார்த்துட்டு நம்ம வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தோம். 9 மாத குழந்தைகளுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுறது என்பது ரொம்ப சிரமமான ஒன்று. அடல்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். என்னுடைய கேத்லேப் நியூரோ கார்டியக் ஹைப்ரிட் கேத்லேபில் இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கும்போது மூளையின் ஏற்பட்ட கசிவுக்கு காரணம் பிரெயினில் உள்ள ஒரு அனியூரிசம், அதாவது மூளையில் ஏற்படுற வீக்கம், ஒரு கட்டி என்று சொல்லுவார். அந்த கட்டியினால் இந்த கசிவு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மாதிரி கண்டுபிடிச்ச பிற்பாடு இதுக்கு ஆஞ்சியோகிராபிக் மூலமாக நம்ம வந்து காயில்ஸ், ஸ்கல் ஓப்பன் பண்ணாமல் ஆஞ்சியோகிராபிக் மூலமாக காயில் செலுத்தி மைக்ரோ கத்தீட்டர், பலூன் அசிஸ்டன்ஸ் இதோட காயில்கள் அனுப்பிச்சு அந்த கசிவு இருக்கிற இடத்த, அந்த கசிவு இருக்கிற பகுதி வந்து ஏகாம் அனியூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாம்ங்கிறது மூளையின் மத்திய பகுதியில் இருக்கிற அனியூரிசம். அதை வந்து கத்தீட்டர் காயில்ஸ் மூலமாக காயில் போட்டு அதை வந்து சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணி மேலும் கசியாமல் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு, கசியாமல் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு சைல்டை வந்து நம்ம வந்து திரும்ப ஐசியூ வார்டுக்கு கொண்டாந்துட்டு அடுத்த 5 நாட்கள் 6 நாட்களில் வந்து அந்த வென்டிலேட்டர்லேருந்தும் அந்த டியூப்லேருந்தும் வெளியே கொண்டு ஆரம்பிச்சு. அந்த சமயத்தில் வந்து சைல்டு வந்து அசைய ஆரம்பிச்சது, இந்த குழந்தை வந்து அசைய ஆரம்பிச்சது, கண் திறந்து பார்க்க ஆரம்பிச்சது, சாதாரணமாக இயற்கையாக மூச்சு விட ஆரம்பிச்சோன்னு அந்த வென்டிலேட்டர் உதவியை கொண்டாந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. மேலும் அடுத்த 5 நாட்கள் 10 நாட்களில் நல்லா இந்த சைல்டோட ரெக்கவரி நல்லா டெவலப் ஆகும்போது வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு 17ஆம் நாளில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இது வந்து 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இயற்கையாக இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக் பேக் வந்து ஃபாலோ வரும்போது நார்மலாக சைல்டு ரெக்கவரி ஆகி கை கால் அசைவுகள், நார்மல் சேட்டைகள், சாப்பிட்றது எல்லாமே இயற்கையாக நார்மலாக என்ன ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்குரிய குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல வகையாக ரெக்கவரி ஆன இது வந்து ஒரு நல்ல ஒரு இது சொல்ல முடியும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு, மதுரை, தமிழ்நாடு, இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதோட சேர்த்து இப்போ இந்த மாதிரியான ஏகாம் அனியூரிசம் நம்ம வேர்ல்ட் லிட்ரேச்சரில் பப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு, கை குழந்தைகள் 3 குழந்தைகள் லெஸ் தென் 1 இயர்க்கு வந்து உலக ரீதியாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 4வது குழந்தைக்கு ரிப்போர்ட்டட் வேர்ல்ட் லிட்ரேச்சரில் இது 4வது குழந்தையாகும். இந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நியூரோவாஸ்குலர் இன்டர்வாஸ்குலர் சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவர் ஆகி வீடு திரும்பி விட்டார்கள். சவாலான இந்த ஆபரேஷனை எப்படி இந்தியாவிலே சவாலான இந்த ஆபரேஷனை எப்படி நம்ம உங்க டீம் எதிர்கொண்டு? இது ஒரு சவாலான இதுதான். ஏன்னா வந்து பெரிய அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்ஜியோ பண்ணலாம். இப்போ வந்து எங்களுடைய கேத்லாபில் பார்த்தீங்கன்னா நெலி 2500 இந்த 5 வருஷத்தில் 2500 கேத்லாப் ஆன்ஜியோகிராம் முடிஞ்சிருக்கு. அந்த அதுலேயும் நியூரோ கேத்ன்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500க்கு மேலே பண்ணியிருக்கு. லைக் ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஸ்டென்டிங், காயிலிங், அனியூரிசம் எல்லாமே பண்ணியிருக்கோம்.
சிறிய குழந்தைங்கும் போது அடல்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த இரத்த குழாய்கள் நரம்புகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுயநினைவோட ஒரு சைல்டு வர்றது வேற, ஒரு கோமா ஸ்டேஜில் வந்து வென்டிலேட்டரில் இருக்கிற ஒரு சைல்டுக்கு வந்து இதை பண்ணணும் அப்படின்னா இது பெரிய ஒரு சேலஞ்ச் தான். அதுக்கு வந்து எங்களுடைய டீம் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அவங்க வந்து எதாவது முழு ஒத்துழைப்பும், நீங்கள் டாக்டர் எது வேணாலும் எங்கள் டீமுக்கு வந்து அவங்க வந்து குழந்தைய நீங்கள் வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு பெஸ்ட் கேர் கொடுக்கறதுனால இது வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. இந்த சர்ஜரி வந்து 2.5 hours 2.5 மணி நேரத்தில் இந்த சர்ஜரி முடிஞ்சு. ஏன்னா சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கும், ரொம்ப நேரம் வந்து அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. அதுக்கு எஸ்பெஷலி நம்ம நியூரோ அனஸ்தீசியா டீம், நம்ம நியூரோ எண்டோவாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் விநாயகமணி, நியூரோ அனஸ்தீசியாலஜி டாக்டர் அருண்குமார் ஏகே, அவர் வந்து அவங்களுடைய டீம், கேத்லாப் டீம், இவருடைய ஒத்துழைப்பினால இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சு. எஸ், 2 வருஷங்களுக்கு அந்த கசி ஏற்பட்டதுனால வலிப்பு நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக, பிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக உள்ள மருந்துகள் சிறப்பு வந்து ஒரு 1.5-2 வருஷம் கொடுப்போம். 2 வருஷம் கழிச்சு நம்ம ஈஸியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வேற ஒன்றும் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த சாதாரண குழந்தை கூட அதுவும் ஏற்கனவே சாதாரண குழந்தைகள் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிச்சு, சேட்டை பண்ண ஆரம்பிச்சு, எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. தொடர்ந்து 95-98% நார்மலாக இது வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே மற்ற குழந்தைகள் மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு 2 வயசு வரைக்கும் அது வாழ்றதும் முடியும். எந்த ஊர்ல இருந்து சும்மா ஒரு ஏரியா பேர் கூட மதுரைக்கு ஏதோ ஏரியா பேர் கூட மதுரை வந்து அது மதுரையில இருந்து பேஷண்ட்.